ஓம் ஸ்ரீ ஜெயமங்களா காளி. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது ஜாதகத்துல அதிக திருமணம் சார்ந்த பிரச்சனையும் திருமண தடையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு என்னன்றதை பத்தி தான் இந்த போறோம். குறிப்பாகவே செவ்வாதோஷம் நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, சரி. ஆனா அந்த பிரச்சனை என்ன பண்ணா ஒரு குறிப்பிட்ட காலத்து பிரகாரம் இதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். செவ்வாதோஷம்ன்றது நாகதோஷம்ன்றதெல்லாம் ஒரு காலகட்டத்துல வயதுக்கு ஏற ஏற இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது, ஓகேவா? பட் சில ஜாதக அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள சொல்றது ஆணின் செவ்வாய் பெண்ணின் சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் ஜாதகத்துல இல்லையா, ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல சில அமைப்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் ஜாதகத்துல செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல சுபஸ்தானங்கள்ல அமர்வு பெற்று இருக்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க மேச ராசி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிகம், இந்த ராசியில சனி பகவான் அமர்வு பெற்று, ஆண் ஜாதகத்துல சனி பகவான் அமர்வு பெற்று, அது பாத்தீங்கன்னா சனியோட பார்வையில ஏதாவது ஒரு காரணத்துல சனியோடு சேர்ந்து இருந்தாலோ அல்லது சனியோட 7ஆம் பார்வைக்கு உள்ளார 2 ஜாதக அமைப்பும் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு திருமண தோஷத்தை ஏற்படுத்தும். அது நிறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது கலப்பு திருமணம் பண்றது, மதமாரிய திருமணம் பண்றது, இல்ல திருமணத்துக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் வழக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது மிகுந்த ஒரு காரணமா அமையுது. அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்துல சுக்கிரனோடு இதே அமைப்பு கொண்ட சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ அல்லது பாத்தீங்கன்னா அவங்க பார்வை 7ஆம் பார்வையாக 2 கிரகங்கள் பார்த்து கொண்டாலோ பெண்ணுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வருது, திருமணம் சார்ந்த நிறைய குழப்பங்கள் வருது, ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் அப்படின்னு திருமணம்னாவே ஒரு பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகம். இந்த உதாரண ஜாதகம் நான் போடுறேன், அந்த ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த விதத்திலேயாவது, அதாவது மடி சொல்றேன், ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்து எங்க அமர்வு பெற்றிருந்தாலும் இது திருமணம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும், திருமணம் சார்ந்த தடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புன்றது ஜாதகத்துல இதுதான் பெரியமான விஷயத்தை பார்க்குது. இதனுடைய மேலும் நம்முடைய பக்கத்தை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுடைய பதிவை நீங்க ஆதரவு கொடுங்க. மேலும் இது போன்ற அரிய தகவல்கள் பெற நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற பல அற்புத ஆன்மீக ஜோதிட தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.